ஹை கைஸ், நம்ம காதலர் தினம் தமிழ் மூவியில் என்ன விலை அழகே சாங் ஷூட் பண்ண 12 அப்போசில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க ஆஸ்திரேலியாவோட பெரிய நகரமாகிய மெல்பர்ன்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணி போக போகிறோங்க. மெல்பர்ன் சிட்டியில் இருந்து 12 அப்போசில்ஸ் அப்படிங்கிற இடம் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு நம்ம கிரேட் ஓஷன் ரோட் வழியாக ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம மெல்பர்னில் தாங்க கார் ரெண்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ரெண்ட் பண்ணியிருந்தது ஹெர்ட்ஸ் கார் ரெண்டல்ஸில். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா கார் ரெண்டல்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே ரெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நியூசிலாந்து டிரைவர் லைசன்ஸ் வச்சுருந்தனால நம்ம ஆஸ்திரேலியாலையும் ட்ரைவ் பண்ண முடியும். இந்தியன் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம மெல்பர்னில் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த டிரைவ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம். நீங்கள் வேறு ஊர் வழியாகவும் போகலாம். பட் ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது சீனிக் ரூட்டு ஓஷன் ரோடு வழியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக சாப்பிடல. நம்ம கார் ரெண்ட் பண்ணிட்டு நானும் என்னோடய நண்பர் அடிலைட்லேருந்து வந்திருந்தார். ஸோ போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹங்க்ரி ஜாக்ஸில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டோம். நம்ம நியூசிலாந்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பர்கர் கிங் பார்ப்போம். இங்கே அதிகமாக ஹங்க்ரி ஜாக்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இங்கே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ரோட் ட்ரிப் அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ நீங்களும் இந்த ரோட் ட்ரிப் பண்ணிங்கன்னா இந்த கிரேட் ஓஷன் ரோடு வழியாக வாங்க. அப்போலோ பே, லானே இந்த வழியாக ட்ராவல் பண்ணுங்கள். இன்னொரு ரூட் இருக்குது பிரின்சஸ் ஹைவே, அது வழியாக ட்ராவல் பண்ணாதீங்க. இந்த சீனிக் ரூட்டை மிஸ் பண்ணிவிடுவீங்க. நான் சொன்ன ரூட் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போலோ பே, லானே, ஆங்கிள்சி வழியாக நீங்கள் 12 அப்போசில்ஸை ரீச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களை பிரின்சஸ் ஹைவே வழியாக கோலாக் அப்படிங்கிற ஊர் வழியாக நீங்கள் ஹைவேல போயிடுவீங்க. இந்த சீனிக் ரூட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் எப்போயுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த கிரேட் ஓஷன் ரோட்டில் போகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிரேட் ஓஷன் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகழகான பியூட்டிஃபுல்லான டவுன், கோஸ்டல் டவுன் இருக்குங்க. ஸோ அங்கங்கே நீங்கள் நிறுத்தி லன்ச் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக தாங்க இருக்கும் இந்த கிரேட் ஓஷன் ரோட் ட்ரிப்பே. ஸோ 4.5 to 5 hours ஆகுங்க இந்த ட்ரைவ் மெல்பர்ன்லேருந்து நீங்கள் 12 அப்போசில்ஸ் ரீச் பண்ண. இது உங்களுக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அடிலைட் வரைக்குமே போகுது அப்படின்றாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக தாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பியிருந்தோன்னா நம்ம மதியமாக இங்கே ரீச் ஆகிருக்கலாம். நம்ம வர டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சன்செட்டே ஆக போகுதுங்க. அதனால் அடித்து பிடிச்சி கிளம்பி வர மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸ்பீட் லிமிட் என்ன நீங்கள் வந்த ரோட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக 100 ஜோன் தாங்க இருந்துச்சு. அங்கங்கே உங்களுக்கு 80s, அப்புறம் ஏதாச்சும் டவுனுக்குள்ளே என்ட்ராகிறீங்க அப்படின்னா ஒரு 60s அப்படின்னு இருக்கும். நம்ம இங்கே வந்தோடனே இந்த 12 அப்போசில்ஸ் கிட்ட கார் பார்க் பண்ணிட்டோங்க. கார் பார்க்லேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் வாக் பண்ணி வந்தீங்கன்னா அந்த அழகான இடத்த அடைஞ்சிருவோம். நீங்களே பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல வேலை நம்ம வர்றப்போ பார்த்திங்கன்னா இருட்டாயிரும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அறக்க பறக்க வந்துட்டுருந்தோம். ஒரு வழியாக ஈவினிங் சன்செட் ஆகிற டைமுக்கு நாங்கள் அடைஞ்சிட்டோம். ஸோ நீங்களும் இந்த ரோட் ட்ரிப் மஸ்ட்டு டூங்க. நீங்கள் எப்போ மெல்பர்ன் போனாலும் இந்த ஒரு ரோட் ட்ரிப் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல தாங்க காதலர் தினம் மூவியில் என்ன விலை அழகே சாங்கும் ஒரு சில பார்ட் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இங்கே என்னடா இருட்டாயிருச்சே அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஸ்பாட்டும் இருக்குங்க. அதுவுமே மஸ்ட் விசிட்டு. லாக் ஆர்ட் கார்ஜ் அப்படிங்கிற இடம் இருந்துச்சு. சரி வாங்க அதையுமே போய் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போதே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அங்கே வந்துட்டோங்க. ஸோ வாங்க அதையுமே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க அந்த லாக் ஆர்ட் கார்ஜு.
அங்கே நம்ம கூட கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஓரளவுக்கு இருட்டு ஆயிடுச்சுங்க. ஆனால் ஏதோ வந்து உங்களுக்கு காட்டுற அளவுக்கு வீடியோ என்னால் எடுக்க முடிஞ்சுச்சு கொஞ்சம் நஞ்சம் வெளிச்சத்தை வச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த கிரேட் ஓஷன் ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கிளம்பிடுங்க. ஒரு 7 o'clockலாம் வந்து டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பகல்லையே இங்கே நீங்கள் ரீச் ஆகிடலாம். இன்னும் பக்கத்தில் வேறு இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் ஓஷன் ரோட் ட்ரிப் வழியாக வந்தோம். ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கோலாக் வழியாக பிரின்சஸ் ஹைவே எடுத்து டைரெக்டாக மெல்பர்ன் சிட்டி போயிடுவோம். 3 hours ரீச் ஆகிடுவாங்க. போகிற வழியில் கோலாக் ஊர் பார்த்தீங்கன்னா ஆரோன் ஃபின்ச் வந்து பிறந்த ஊருங்க, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். ஸோ அங்கே தான் நம்ம நிறுத்தி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து டின்னர் சாப்பிட்ருந்தோம். ஸோ நீங்களுமே வந்து கோலாக் மாதிரி ஒரு இடத்துல வந்து டின்னர் பிளான் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்தியன் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா. நம்ம என்ன கார் ரெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாருங்கள். மஸ்தா தாங்க ரெண்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா எந்த கார் ப்ரொவைடராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். பட்டர் நான் வாங்கியிருந்தோங்க, அப்புறம் வந்து தந்தூரி சிக்கன் வாங்கியிருந்தோம், அப்புறம் வந்து சிக்கன் குருமா வாங்கியிருந்தோங்க. ஸோ வந்து நல்லா வந்து ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மறுபடியும் நம்ம ரோட் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஓசன் ரோட் வழியாக வரலைங்க. அதனால் வந்து அடித்து கிளப்பிட்டு வர வேண்டியதாங்க. ஃபுல்லாகவே 100 zone தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியன் சீரீஸ் வீடியோ வந்து அடுத்து நான் நிறையா இன்னும் அப்லோட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் வந்து இரவு நேரங்களில் எப்படி இருக்குது, நம்ம ட்ரைவ் வரும்போது எப்படி இருந்துச்சு, அப்புறம் மெல்பர்ன் நைட் லைஃபு, மெல்பர்ன் வைல்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு, ஆஸ்திரேலியன் வைல்ட் லைஃபு, இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இன்பிட்வீன் வந்து நம்ம நியூசிலாந்து வீடியோவும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கோம். அப்புறம் வந்து ஆஸ்திரேலியன் சீரியஸும் கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் நிறையா சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனோடு வந்து சந்திக்கலாம். சியர்ஸ், நன்றி, வணக்கம்.